வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையில் உள்ள மகாபலிபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து நாம் நிறைய பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட அதை குறித்து பேசுவதற்கு ஏனென்று சொன்னால் நாளை அதனுடைய நிறைவு விழா இருக்கிறது. அதை குறித்து பேசுவதற்காக நம்முடைய திரு சீதாராமன் செஸ் கம்போசிங் ட்ரைனர் அவர்கள் வந்திருக்கிறார். உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம். ரொம்ப வணக்கம். தூர்தர்ஷனில் உங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சி. சரி, இப்போ இந்த 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நமக்கு சென்னைக்கு வந்து நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமாம், ஒரு எலக்ட்ரிஃபைங் அட்மாஸ்பியர். சரிங்களா, இந்த வாய்ப்பு கிடைத்தது, இந்த நிகழ்ச்சி சென்னையில் நடத்துவது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? என்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய பார்வையினா நீங்கள் ஒரு கம்போசிங் ட்ரைனராக இருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க நமக்கு சென்னையில் கிடைச்சதுனுடைய பெருமையை பற்றி? இல்லை, செஸ்ஸில் ஒரு பெரிய உலக அளவிலான ஒரு போட்டி நடப்பது இதுதான் 2வது தடவை. முதல் தடவை நம்ம கார்ல்சன் ஆனந்த் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டு நடந்தது. அப்போது அது வந்து உலகம் அளவிய பெரிய போட்டி. ஆனால் 2 பேர் மட்டும் கலந்து கொண்டு சிறிதளவு நமக்கு ஒரு மேட்ச் மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த ஒரு மேட்ச் ஒண்டி பார்த்துட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணினா போகிறோங்கிற லெவலில் இருந்தது அந்த மேட்ச்சு. அதுக்கு வந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸு ப்ரெஸ்ஸு அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள கவனிச்சுட்டா போகிறோங்கிற லெவலில் இருக்குது. ஆனால் இந்த செஸ் ஒலிம்பியாடு நினைத்து பார்க்க முடியாத அளவு பெருசு. ஏன்னா 2000 பேருக்கு மேலே போட்டியாளர்களே அவ்வளோ பேர் வராங்க. அது தவிர ஒரு மேட்சுக்கும் ஒரு நடுவர் தேவை, அதுவே ஒரு 200 பேர் தேவை. அது தவிர அத்தனை போட்டியாளர்களையும் வேறு வேறு ஹோட்டல்களில் தங்க வைத்து. ஓகே சார், நல்ல அதான் உண்மையாக நிறைய ஏற்பாடுகள். பெரிய ஆமாம், ஒலிம்பிக் போட்டியினுடைய தற்போதைய நிலவரம், இந்தியாவினுடைய அந்த வெற்றி வாய்ப்பு, யார் வெற்றி பெறுவார்கள், அணிக்கினுடைய வெற்றி வாய்ப்பு, தனிநபரினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்தியா ரெண்டு டீம் அப்படின்னா இந்தியா 1ங்கிறது தான் சீனியர் டீம். ஓகே, அவங்க தான் இருக்கிறதுலையே லீடிங் பிளேயர்ஸு. இருந்தால் கூட அவங்கள விட இந்தியா 2ங்கிறது ஜூனியர் பிளேயர்ஸு, அவங்க கொஞ்சம் ரேங்கிங்கில் கம்மி. இருந்தால் கூட இந்தியா 2 தான் இப்போ லீடிங்கில் இருக்காங்க ஜென்ஸ் டீமை பொறுத்த. ஆமாம், ஜென்ஸ் டீம்னா அது ஓப்பன் டீம் தான். அதில் வேணா லேடிஸ் விளையாடலாம். ஆனால் நம்ம வந்து லேடிஸ் டீமில் லீடிங் பிளேயர்ஸ் எல்லாம் லேடிஸ் டீம் தான் விளையாடுறாங்க. சரி, ஓகே. சில பேர் சூசன் போல்கார் மாதிரி அவங்க வந்து ஓப்பன் டீமில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து விமன்ஸ் டீம்லேயே விளையாடாமல் இருந்தாங்க. சரி, இப்போ இந்தியா 2 தான் லீடிங்கில் இருக்காங்க. உஸ்பெக் வந்து 16 புள்ளிகளோட முதல் இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா, அசர்பைஜான், அர்மேனியா, அந்த 3 இந்தியா 2 அண்ட் அசர்பைஜான் 2 பேரும் 15 புள்ளிகளில் 2வது இடத்துல இருக்காங்க. அதை தவிர ஒரு 14 புள்ளிகளில் ஒரு 7 டீம் இருக்கு. இவங்க 7 பேருக்குமே 3வது வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, இன்றைக்கு 10வது சுற்று போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த போட்டிகளில் இந்தியா 2 நல்ல லீடிங் பொசிஷனில் இருக்கிறதாக இப்போ செய்திகள் வந்திருக்கிறது. நம்ம பிரக்யானந்தாவும் நல்ல பொசிஷனில் இருக்காரு, அவரும் வின் பண்ணிடுவார்னு சொல்றாங்க. அதே மாதிரி குகேஷும் நல்ல லீடிங்கில் தான் இருக்காரு, அவரும் வின் பண்ணுவாங்க அந்த கேம் சொல்றாங்க. குகேஷை பற்றி பேசும்போது நமக்கு வந்து எல்லாமே பிரக்ஞானந்த பற்றி பேசிட்டு இருக்கும்போது குகேஷ் வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி 8 out of 8 சுற்றுகளையும் தொடர்ந்து குகேஷனுடைய விளையாட்டு ஆட்டத்தினுடைய திறன்லாம் என்ன மாதிரியான நுணுக்கங்கள் நீங்க பார்த்த வரைக்கும்? 8 ஒண்டி இல்ல, 9வது ரவுண்ட்லயும் அவரு ஹாஃப் பாயிண்ட் வின் பண்ணார். அவர் தோக்கவே இல்லை. 9 ரவுண்டுல 8.5 புள்ளி எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதாவது ஒரு போர்டும் டாப் 4 பேர் சேர்ந்து ஒரு மேட்ச் விளையாடுவாங்க. அந்த ஒரு போர்டுக்கும் தனித்தனியா பிரைஸ் உண்டு. அந்த ஃபர்ஸ்ட் போர்டு விளையாடுறவங்கள யாரு நல்ல பாயிண்ட் எடுத்தாங்க, நல்லா அதுக்கு தனியா கோல்டு மெடல், சில்வர் மெடல் உண்டு. குகேஷுக்கு இவர் விளையாடுற ஃபார்ம்ல நிச்சயமா கோல்டு மெடலுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கும் அவர் ஓரளவு லீடிங்ல தான் இருக்காரு, நிச்சயமா டிராவான் பண்ணிடுவாரு. அதனால 10 ரவுண்ட்ல 9 புள்ளி எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். லீடிங் யூஎஸ்ஏ பிளேயர்ஸ் கூட அந்த லெவலில் இப்போ யாருமே இல்லை. அண்டு இந்த இந்தியா டீம் 2 டீம் வந்து இது போல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் யுஎஸ்ஏவை இவ்வளோ சுலபமாக தோற்கடிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதில் குகேஷோட விளையாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபெபியா கர்வானா கூட ரொம்ப பிரமாதமாக விளையாடி ஜெயிச்சாரு. அதே போட்டியில் பிரக்யானந்தாவும் முக்கியமான வெஸ்லி சோங்கிறவர் ரொம்ப
டாப் 10ல உலகத்தில் டாப் 10ல இருக்கிற ஒரு போட்டியாளர் அவர்கிட்ட பிரக்யானந்தா டிரா பண்ணாரு. அந்த 2 நாளையும் நம்ம வந்து யூஎஸ்ஏவை 3-1 ரொம்ப பிரமாதமான ஸ்கோரில் வின் பண்ணினோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையும் பார்த்தா இந்தியா 2க்கு வந்து நல்ல கோல்டு மெடல் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நாளைக்கும் இதே போல வின் பண்ணாங்கன்னா நிச்சயமா முதல் பரிசு தான். இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க சார். விமன்ஸ் டீம் தான் நேத்துக்கு அவங்க தோற்றதால கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க. இப்போவும் ஆனா லீடிங் 15 புள்ளிகளோட இந்தியா, ஜார்ஜியா, போலந்து 3 டீமும் 15 புள்ளிகளோட முதல் இடத்துல இருக்காங்க. இன்னைக்கும் நாளைக்கும் ஆடுற விளையாட்டத்தை பொறுத்து தான் இந்தியா தான் ஆனா ஆக்சுவலா இதுல டாப் சீடுன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுலயே நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறது இந்தியா தான். இருந்தாலும் அவங்க டாப்ல தான் இருக்காங்க இப்போவும். ஆனா 3 டீமோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா, ஜார்ஜியா, போலந்து 3 பேரும் 15 புள்ளிகளோட இருக்காங்க. கசாக்ஸ்தான் கொஞ்சம் கீழே இருக்காங்க. ஜெர்மனி, உக்ரைன் அவங்கெல்லாம் 14 புள்ளிகளோடு இருக்காங்க. அதனால இந்த 5 டீமுக்குள்ள தான் 3 பிளேஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்தியா 1 இன்னைக்கும் நாளைக்கும் டிரா வின்னு 2 பண்ணினாங்கன்னா நிச்சயமா 3 மெடலுக்குள்ள ஒரு வரல் நிச்சயமா வருவாங்க. இந்தியா 1 பெண்கள், இந்தியா 1 ஆண்களுக்கும் மெடல் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க இப்போ 14 புள்ளிகளோடு இருக்காங்க. இன்னைக்கும் நாளைக்கும் அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸ் நிச்சயமா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அங்கே செஸ் ஒலிம்பியாடுக்கான அந்த அமைப்பினுடைய துணைத் தலைவராக, அதாவது சர்வதேச சதுரங்க போட்டி இந்த நடத்தக்கூடிய அதனுடைய துணைத் தலைவராக திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் கிராண்ட் மாஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இது ஒரு வரலாற்று சம்பந்தம். ஏன்னா இது வரைக்கும் நடந்த இதில் இந்தியர்கள் வந்து இவ்வளவு உயரிய பதவி கிடைச்சதா யாருமே கிடையாது, ஆனதில்லை. ஸோ அதை பற்றி அது நமக்கு எவ்வளவு பெருமை, அதுக்கு இவர் என்னென்ன விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வருவார்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த எவ்ரி 2 வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஒலிம்பியாடுங்கிற டோர்னமெண்ட் நடக்கும். அந்த ஒலிம்பியாட் டோர்னமெண்ட் நடக்கிறச்சே ஃபீடேங்கிற வேர்ல்டு செஸ் அசோசியேஷன், வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் அவங்களுடைய எலெக்ஷனும் அதே நேரத்தில் நடக்கும். ஏன்னா எல்லா கண்ட்ரி ஆட்டக்காரர்களும் இங்கே வரைச்சு அவங்க ஆட்டக்காரர்களோட சேர்ந்து அவங்களுடைய கோச்சு, முக்கியமான தலைவர்கள் யாரான்னு கூட வருவாங்க. அவங்க இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி எலெக்ஷனில் அடுத்த பிரசிடென்ட் அந்த குழுமம் ஃபுல்லாகவும் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தடவை அந்த டோர்கோவிச்சே தான் திருப்பியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா வைஸ் பிரசிடென்ட்டா அவர் வந்து நம்மளுடைய ஆனந்த், விஸ்வநாதன் ஆனந்த், 5 தடவை உலக சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. அது வந்து இந்தியாவுக்கு பெரிய பெருமை. இதுவரையில் யாருமே அந்த பெரிய பொசிஷனுக்கு இந்தியாவிலிருந்து யாருமே வரவில்லை. ஆனந்த் வந்து கேட்டா கொடுக்க வேண்டிய பொசிஷன் தான் அது. அவர் சரின்னு சொல்லியிருக்காரு. அதனால டோர்கோவிச் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் வர்றதுனால இந்தியாவுக்கு இன்னும் வேற புது விதமான புது டோர்னமெண்ட்ஸ், புது விதமான ட்ரைனிங், ஆல்ரெடி ஒரு ட்ரைனிங் அகாடமி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அது போல ஆனா இப்போ உலகத்து முழுவதும் வைஸ் பிரசிடென்ட் ஆனதால வேற வேற கண்ட்ரில அவருடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கலாம். இந்தியாவுக்கு தனியா என்ன செய்வாருங்கிறது சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஏஎஸ்சிஎஃப், நம்மளுடைய இந்திய அசோசியேஷன், ஆனந்த் கூட இதை பத்தி விவரமா பேசி என்னென்ன செய்யலாங்கிறத இன்னுமே ஈஸியா கொண்டு வர முடியும். சரி, நம்ம இந்த ஃபிடே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ஃபிடே வந்து இந்த செஸ் ஒலிம்பியாடை தவிர வேற என்ன மாதிரியான போட்டிகள் நடத்துதுங்க சார்? முக்கியமான போட்டி வந்து 2 வருடத்துக்கு ஒரு முறை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி. நம்ம கால்சன் இப்பதான் வேர்ல்டு சாம்பியன். சரிங்க. அவரும் ஆனந்தும் விளையாடின போட்டி இந்தியாவில் நடந்தது. அதுவும் ஃபீடே நடத்தின போட்டி தான். இந்த தடவை தான் கால்சன் வந்து 5வது முறை எனக்கு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வேணான்னு ஒரு விட்டு விலகிட்டாரு. நான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் விளையாடலை அப்படின்னு. அது தவிர அவங்க வேர்ல்டு செஸ் கம்போசிங் கான்டெஸ்ட் நடத்துறாங்க. ஒரு வேர்ல்டு செஸ் கம்போசர் ஃபெடரேஷன் அவங்க தனியா ஒன்று அவங்களுக்கு ஃபீடேக்கு கீழே இருக்கு. அவங்க வந்து செஸ் சால்விங் கான்டெஸ்டும் நடத்துறாங்க. அந்த மாதிரி கம்போசிங் கான்டெஸ்ட், சால்விங் கான்டெஸ்ட்ல நல்ல முறையில் பர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர், இன்டர்நேஷனல் மாஸ்டர்னு டைட்டிலும் கொடுக்குறாங்க. இந்தியாவில் வந்து கம்போசிங் கான்டெஸ்ட்ல அந்த லெவலில் இன்டர்நேஷனல் மாஸ்டர்னு வாங்கினது 2 பேர் தான். நம்ம கிராண்ட் மாஸ்டரான 75 பேர் கேம்ல இருக்கோம். இதுல கம்போசிங் கான்டெஸ்ட்ல வாங்கின இன்டர்நேஷனல் மாஸ்டர் வாங்கினது 2 பேர் தான். நாராயணன்,
சங்கராம்னு இருவர், 2 பேரும் தமிழர்கள் என்பது நமக்கு ஒரு பெருமை. நன்றி சார். இப்போ நம்ம ஆக்சுவலி நேரலையில் அங்கே மகாபலிபுரத்துக்கே போக போகிறோம். பிரவீன் திப்ஸே அங்கே நமக்காக இருக்காங்க, அது இல்லாமல் ஜோசப் அவரும் அங்கே இருக்காங்க. நம்ம நேரலையில் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். நேர்களே, இப்போது நம்ம மகாபலிபுரத்திற்கு நேரலையில் அங்கே என்ன நடக்கிறது என்ற நிலவரங்களை பார்க்க செல்வோம். Oh, thanks for the info. So that we have to. 3 months he has not gone home. He's here. He's from Delhi. So you have to ask how it fructified. Hello. How the Olympiad took place here. Yes. And சார், இப்போது அங்கே நமக்கு தொழில்நுட்பம் ஏதோ இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தீங்க செஸ் கம்போசிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம செஸ் கேம் பார்த்துருக்கோம். செஸ் கம்போசிங்னா என்ன, அதனுடைய நுணுக்கங்கள் என்ன? ஏன்னா நீங்கள் வந்து இப்போ செஸ் ட்ரைனர்ன்றதை விட செஸ் கம்போசிங் ட்ரைனர் அப்படின்னு சொல்கிறீங்க. வாட் இஸ் செஸ் கம்போசிங்னா என்ன? செஸ் கம்போசிங்கிறது செஸ்ஸோட பொயட்ரி மாதிரி. செஸ்ஸோட சாரு அத்தனை எடுத்து சதுரங்க ஒலிம்பியாட் குறித்த நேரலை தகவல்களை நம்மோடு இப்பொழுது அகில இந்திய சதுரங்க அமைப்பின் பொதுச் செயலாளரும் இந்த ஒலிம்பியாட்டின் இயக்குனருமான பரத் சிங் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதனோடு போட்டியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்திய வீரர்கள் எவ்வாறு பங்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விவரிக்கும் பொருட்டு கிராண்ட் மாஸ்டர் பிரவீன் திப்ஸே இருக்கிறார். அதனோடு சேர்த்து பல அரிய தகவல்களை தர நம்மிடம் எபினேசர் ஜோசப் அவர்களும் இருக்கிறார்கள். முதலில் பொதுச் செயலாளரிடமே தொடங்க விரும்புகிறோம். சார், வெல்கம் டு தி ஷோ. First of all, I would like to ask you how this has come to fruition. How 44 Chess Olympiad, how Chennai has been chosen, and what are the efforts that have been put in by the AICF and yourself? Could you please explain to us? Yeah, it's a very interesting story, but quite long. I just texted it to FIDE president, and he said, "Can you host it?" And within few hours, I said, "Yes, we can host it without having any sponsors and all that." Then I contacted respected CM of Tamil Nadu, and he said yes. And the day FIDE allotted on 15th of March, I came here with my bags. I am from Delhi, and since then I am here and doing this work for Olympiad. You can see how it is reality. Normally people take 4 to 6 years for such arrangements. We are able to do it in 4 months. It was a big challenging work. The contribution from the state government, the contribution from the central government, it is phenomenal, because getting visas for 185 countries, getting countries in such a large number, record number so far in any Olympiad, 185 countries have never participated. So this is something big, and the most important is we have achieved in very short time, and also the difficult time, the pandemic time, because COVID is still there. A lot of people are suffering from it, and it was a big challenge. A lot of precautions has to be taken place. A lot of money has to be spent. We spend a lot of money on ticketing. All tickets are very costly. The health insurance was given to all the players. So it was very challenging, but I'm glad that only one more day to go and things are in place and we are doing well. I have got the information that you have met around 9 chief ministers in the course of bringing this Chess Olympiad to Chennai. So could you just give a brief about how you are able to do this in a short span of time? See, it is something like that. You are running to pillar and post when you already said that you will hold it, and you have to go various chief ministers. There were positive response from some chief ministers, but Tamil Nadu has got a big chess culture, which you can see now. The whole Chennai is black and white. So there is a big chess culture in Tamil Nadu. That is why we decided to have it in Tamil Nadu. So today evening, the FIDE newly elected FIDE deputy president has said that schools, governments and government-aided institutions and civil society must also come forward to sponsor chess, so that not only those who can afford but also those who cannot can participate. So what is your take on that? How AICF is going to pursue this task? See, already we are having a lot of social project in All India Chess Federation.
like just before the Olympiad, we had tournaments in all the states and all districts of Tamil Nadu. We selected some players from there, 3 boys, 3 girls from per state, and 2 students of government schools. I would like to add on for the amazing work done by the ASCF. The ASCF, All India Chess Federation, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் 2 பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தாங்க. இன் தமிழ்நாடு எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு பிள்ளைங்களை கொண்டாந்தாங்க. அவர் கேள்வி வந்து எப்படி நம்ம வந்து செஸ்ஸை வந்து நம்முடைய பாமரை மக்கள் நம்முடைய ஸ்கூல் சில்ட்ரன் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு ரொம்ப அழகாக சொன்னார். எப்படி ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷன் வந்து ஸ்கூல் லெவலில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அநேக கொடுத்தாரு. அது மாத்திரம் எப்படி ஒலிம்பியாட் வந்து என்ன அழகாக கொண்டாந்தாங்க இந்தியாவுக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஒரு நாள் 1 day பிஃபோர் பரத் சிங் சார் வந்து சென்னைக்கு வரக்கும்போது we were together. அப்போ அது வந்ததுக்கு அப்புறம் ஹிஸ்ட்ரி அது எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களை கொண்டு வந்து இந்த இடத்த கொடுத்து எல்லா டிக்கெட்டையும் பண்ணது அமேசிங். இது எப்படி இந்தியாவுக்கு வந்தது 4 வருஷம் 6 வருஷம் ஆகக்கூடிய ஒரு இடம் என்ன அழகாக 2 மாதத்துல இவங்க பண்ணதுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It was amazing that what is happening in chess in schools. I would like to bring our grandmaster to the frame as well. Sir, actually you've been the head of delegation. So how you, sir, have ensured that the state and central governments have been working in tandem to ensure that this event becomes a grand success? Well, I think head of the delegation, my role is restricted to teams and the players. And I watch the preparation, and anytime the teams and their captains and coaches need any support, I'm for that. I'm not a part of organizing committee as you think, but yes, I've been watching the games, and of course it has been wonderful the way our teams have been playing, and the fact that it's the most optimal time because we are seated first in the women's category and we're seated second in the men's category. The most optimal time we're likely to win medals. Now it's India 2 team which is going to doing better than the India 1 team. But at the same time, we must say that at the end of today's round, we're going to have both the teams leading. In the women's section, it's India 1 team that will lead with the sole leaders, and in men's section, in open category, it will be India 2 team led by Grandmaster Gukesh. That will be the sole leaders after. So we are looking forward both the golds. And the very first day I had in the interview that I said I'll not be happy with 1 gold and 1 silver. I'm looking forward to both gold, and I think that is likely to happen. So it's a fantastic most I think greatest day for Indian chess in the history of Indian chess, I think. So it is amazing to know that Indian women team is winning today and are going to likely to take the sole lead. இந்தியன் டீம் வந்து அழகாக இன்னைக்கு விளையாடி கொண்டிருக்காங்க. இந்த 10th round மேட்ச்ல சோல் லீட் எடுத்துருவாங்க. அதே போல இந்தியன் ஜூனியர் டீம் ஆல்சோ பிளேயிங் வெரி வெல் அக்கார்டிங் டு கிராண்ட் மாஸ்டர், அண்ட் தே ஆல்ரெடி டூயிங் வெல். 2 பேரும் 2 கோல்டு எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எக்ஸைட்டிங் டைம் ஹியர். இந்தியாவில் நடந்து ஹேவிங் கண்டக்டட் இன் இந்தியா 2 கோல்டு மெடல் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்தியா பெற்றுக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் பேசுவோம். Now, Grandmaster sir, actually, could you just brief us about the results? What is happening on the board as of now? Yes, in the women's category we go because we have been leading all rounds, all these days we were leading this tournament. And yesterday, in spite of losing the match, they were still leading. And today, as you can see, 3 games we are winning, and we already won 2 games, and only Vaishali's game has ended in a draw, and Hampi is very close to winning. So 3.5 massive victory is going to take us to 17 points, and nobody is near that. At the most, other teams can come to 16 points. Similarly, if we go to the men's section, then Gukesh is in a winning position, Pragyanand is in a winning position, and as we can see, we are heading towards another massive victory again here also, 3-1 or 3.5, so which takes our tally from 15 to 17, and we are defeating the Uzbekistan, who were overnight leaders. They had 16 points, so a draw would have been very not so good for us because Uzbek would have maintained their lead. But now we are overtaking them, and we have only Uzbek following us, and if we win tomorrow, we are going to back the gold, but even a draw will suffice tomorrow. Both the teams, as I look at it, even a draw tomorrow will suffice to get the gold medal. So it will be a historic moment, both gold in men's section and women's section won by India, and it had happened in 2018 that China had won both these medals in men and women, and I think we are going to do the same history here.
கேட்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்கள் பிரிவிலும் சரி பெண்கள் பிரிவிலும் சரி இந்தியா மிகவும் நன்றாகவே செயல்பட்டு கொண்டிருக்குதுன்னு சொல்றாங்க. இந்தியா 2 கோல்டு வாங்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு, தங்கம் வெல்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. நாளைய போட்டியை சமன் செய்தாலே போதுமானது என்பது சாரோட கருத்தா இருக்கு. இந்தியா 1 பெண்கள் பிரிவிலையும் கூட இந்தியா மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு 2 பதக்கங்கள் ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது. இது என்ன நிற பதக்கம் என்பது மட்டுமே கேள்வியாக இருக்கும் என்பது போல் சார் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஸோ சார், Sir, sir, what will be the impact of India winning? We are looking at India's done very well, and I know you are looking out for India to win the championship. What do you think will be the impact of the Olympiad in India? Especially you gave 100 passes to the tribal children. Also, a lot of people are encouraging. What will be the impact on winning the gold? One winning the gold. Other thing is Olympiad. The Olympiad நடந்ததுனால இந்தியால இருக்கிற தாக்கம் எப்படி இருக்கும்? செஸ் தாக்கம், செஸ் விழிப்புணர்ச்சி. See, having Olympiad, that itself has created big awareness among the non-chess playing persons. Lot of young children, lot of people. The sales of chess boards has gone up around 50%. We have lot of queries for chess learning. So it's a big impact. When India wins, it will be definitely a different era for chess, because pre-Olympiad and post-Olympiad. Post-Olympiad, we are going to have a lot of people playing chess, and there will be a big chess boom in the country. Sir, my question is, even today evening, the Deputy President Vishy Anand told that FIDE and AICF have a lot of programs to ensure that inclusion of chess, bringing chess to the last mile becomes possible. So could you just educate us on what are such programs through which people can get benefited by means of enrolling themselves, so that their kids can become chess players in the future? Okay. We have a lot of programs, like one of them is Smart Girl, where that program is exclusively for girls. 50 girls can play in one tournament, and all these tournaments are funded by All India Chess Federation. We have Smart Girl, we have Chess for Everyone, where every corner, everybody from the society can play in these tournaments. Sir, thank you so Thank much. you. Thank you for செய்தி என்ன அப்படின்னா, சீதாராமன் சார், மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னா, இந்தியாவுக்கு வந்து 2 தங்கப்பதக்கங்கள் கிடைக்கிறது, கோல்டு மெடல் கிடைக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கிராண்ட் மாஸ்டர் பிரவீன் தாப்சே அவர்கள் வந்து அவர் சொன்னது வந்து, ஏன்னா ஒரு பிளேயர் வந்து எல்லாமே அங்கேருந்து கள நிலவரத்தை சொல்லும் போது, அதுலேயும் குறிப்பாக இந்தியன் டீம்னுடைய பி டீம், அதாவது ஆடவரில் வந்து பி டீமும் அதே மாதிரி மகளிரில் வந்து ஏ டீமும் வந்து கோல்டு மெடலுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபிடேவனுடைய ட்ரைனர் அவர் எபினேசர் ஜோசப் அவர்களும் அங்கேருந்து சொன்னாங்க. அதே மாதிரி நம்முடைய இந்தியன் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் பால நாகேந்திரன் அவர்கள் அங்கே இருந்தார். அதே மாதிரி ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட் பரத் சிங் சௌஹான் அவர்களும் கள நிலவரத்தை நேர சுட கொடுத்துருக்காங்க. இந்த மகிழ்ச்சியோட என்ன சொன்னால், நமக்கு வாய்ப்புகள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ நம்ம கேட்குறது என்ன, இப்போ நமக்கு 2 கோல்டு மெடல் நம்ம நடத்தி, தமிழகம் நடத்தி ஒரு பெருமையான ஒரு விஷயத்தும் போது, இது அடுத்த தலைமுறைக்கு இதை எப்படி கொண்டு செல்லணும்? இன்னும் இங்கே செஸ் வளர்றதுக்கு இந்த 2 கோல்டு மெடல் நம்ம வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு ஊக்கமாக இருக்கும்? இந்த அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது மாணவர்கள்ட்ட? இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா 2 டீம் வந்து வின்னிங் பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ அதுல 2 பேர் தமிழ்நாடு பிளேயர். குகேஷ், பிரக்யானந்தா 2 பேருமே தமிழ்நாடு பிளேயர். 2 பேருமே இப்போ வின்னிங் பொசிஷன்ல இருக்காங்க. அதுல ஒருத்தர் வின் பண்ணி ஒருத்தர் டிரா ஆனா கூட இந்தியா நிச்சயமா இந்த மேட்ச் வின் பண்ணிடும். நாளைக்கு பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நல்ல வாய்ப்பு இந்தியா பி டீமுக்கு கோல்டு மெடலுக்கு. India A team will have to fight and take try for silver or bronze. விமன்ஸ் டீம் நல்ல பொசிஷன்ல இருக்குன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதான நிலவரம் எனக்கு ஃபுல்லா தெரியல. இந்தியா பி டீம் நிச்சயமா 2 மேட்ச் ஆல்ரெடி டிரா பண்ணிட்டாங்க. பிரக்யானந்தா ரொம்ப ஒரு ரூக் அண்ட் பான் அகேன்ஸ்ட் பிஷப்ல இருக்காரு. அந்த எண்டிங் சாதாரணமா யாரும் தோக்க மாட்டாங்க. பிரக்யானந்தா நிச்சயமா அதை வின் பண்ணிடுவாரு. குகேஷ் பொசிஷனும் நல்ல பிளஸ்ஸா தான் இருக்கு. அதனால தான் அவங்க நல்ல கோல்டு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அது தவிர இந்தியா சி டீம்லயும் தமிழ்நாடு பிளேயர் இருக்காங்க. அதனால இந்தியா ஓபன் டீம்ல 6 பேர் தமிழ்நாடு பிளேயர், 15 பேர்ல 6 பேர் தமிழ்நாடு பிளேயர். அந்த மாதிரி ஒரு தமிழ்நாடுக்கு பெருமை. அந்த மாதிரி டீம் காம்போசிஷன்ல இந்தியா ஒரு கோல்டு மெடல் வாங்குறதுன்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை, இந்தியாவுக்கு ரொம்ப பெருமை தான். இந்தியா இது வரைக்கும் கோல்டு மெடல் அந்த
ஆன்லைன் நடந்தப்போ ரஷ்யாவோட டை பண்ணி கோல்டு மெடல் ஒன்று வாங்கினாங்க. பட் இது வந்து ரொம்ப சூப்பர் கேம். வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே நேரில் போகிறாங்க சார், குறிப்பாக பள்ளி மாணவர்கள் போகிறாங்க. அரியலூர்லேருந்து ஒரு சிறுமி, அவங்களுக்கு வந்து 7 வயசு, அவங்க பேர் வந்து ஷர்வானிகா. ஆமாம், அங்கே வந்து போஸ்வானா நாட்டினுடைய பயிற்சியாளர் டிங்க்வென் வந்து என் கூட யாராவது விளையாட வரீங்களா பார்வையாளர்கள் அப்படின்னு சேலஞ்ச் விட்டுருக்காங்க. உடனே இந்த சிறுமி நான் பயிற்சியாளரோட நான் மோதுறேன் அப்படின்னு இருக்காங்க. மோதி அந்த கேமை வின் பண்ணியிருக்காங்க. அதுதான் பயிற்சியாளர். ஆமாம், டிங்க்வென் வந்து அவங்களை அப்படியே தூக்கி வச்சுட்டு நீங்கள் அடுத்த இந்தியாவினுடைய அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது பார்வையாளர்களுக்கே இவர் உந்துதல் இருக்கின்ற போது உண்மையாகவே செஸ் விளையாடக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த விளையாட்டு போட்டி என்ன செய்தி, இன்னும் இது என்ன அளவுக்கு டெவலப் ஆகும் சார்? இளைஞர்கள் நிறைய விளையாடுறாங்க. இப்போ ஒரு 10 வருடம் முன்னாடி எங்க அலுவலகத்துல ஒரு செஸ் டோர்னமெண்ட் நடத்தலாம்னு நாங்க முடிவு பண்ணி நம்ம ட்ரெயினர் ஆர்பி ரமேஷ் அவரெல்லாம் யோசனை கேட்டோம். அவர் வந்து நீங்க ஜூனியர்ஸ் டோர்னமெண்ட் வைங்க, அதில் தான் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னாரு. அந்த மாதிரி அப்போலேருந்தே யங் சில்ட்ரன் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி கேம் சீரியஸாக விளையாடுறாங்க. இப்போ இருக்கிற இந்தியன் பி டீம்லேயே எல்லாம் 16-17 வயசு தான். அதிபன்கிற ஒரு 30 வயசு ஆனவர், அவர் வந்து சீனியர் பிளேயர் ஆக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசுங்கிறது தான் வேர்ல்டுல வந்து டாப்பா விளையாடுற பொசிஷன். இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார். பட் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், அதாவது அவங்களாம் நிறைய பேர் பஸ் ஏறாதவங்க, ட்ரெயின் ஏறாதவங்க, அவங்க ஒரு 200 பேர் வந்து அங்கே நேரில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப வாய்ப்பு. ரொம்ப ஆச்சரியம் தான். அவ்வளோ தூரம் அவங்க கிளம்பி வந்திருக்காங்க. அவங்க பார்க்கறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து உள்ள போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. நான்லாம் ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பாஸ் கேட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா 3000 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்காங்க கொஞ்சம் நேரம் பார்க்கறதுக்கு. சரி, நன்றி சார். நிலையத்துக்கு வந்திருக்கீங்க. உண்மையாகவே மகிழ்ச்சிகரமான செய்தி. இந்தியாவுக்கு ஆமாம், நம்ம மாமல்லபுரத்தில் நேரலையிலையும் பார்த்தோம், இந்தியாவுக்கான 2 தங்கப் பதக்கங்கள் வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது. நாளை நடக்கக்கூடிய நிறைவு விழாவினுடைய அந்த காட்சியை நம்ம பார்க்கலாம். நிலையத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இளைஞர்கள் தான் பிரமாதமா விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப நன்றி.